இன்னைக்கு இங்க ஒரு ப்ரோ ஆடிங்கிறாரு. ப்ரோ இந்த படம்லாம் ஓடாது ப்ரோ. நீ யார் தம்பி? ஒரு ஊர்ல கூட்டம் முடிஞ்சவொடனே சொல்றேன்னு கோச்சுக்காதீங்க, லேடி சொல்லக்கூடாது. அந்த திரிசாலா நான் பக்கத்துல இருந்து பார்த்துருக்கேன், டை இல்லாமலாம். அதை கூப்பிட்டுன்னு போயிடுறேன். இந்த இப்போ 4 நாள் முன்னாடி பொதுக்குழு எல்லாரும் சாப்பிட சொல்லிட்டு இவர் நேரா கீர்த்தி சுரேஷ் ரூம் போட்டு வச்சிருக்கான். செய் வெக்கமால செய் நாய், நீ எல்லாம் ஒரு ஆளு, உன் பின்னாடி இவ்வளவு ரசிகர். நம்ம அண்ணாமலை என்ன சொன்னாருன்னு உங்களுக்கு தெரியும். அண்ணா அறிவாலயம் செங்கலை ஒன்னு ஒன்னா கழட்டுவோம்னாங்க சொன்னாரு. இன்னைக்கு என்ன நிலைமை? அவர் வீட்டில் இருக்கிற செங்கலை எடப்பாடி போய் ஒரு சின்ன ஷேக் காட்டினாரு. அதுல இன்னைக்கு அவர் செங்கல்லாம் ஆடின்னு இருக்கு. அவர் செங்கல் ஆட ஆரம்பிச்சிச்சு. டேய், எங்க அறநிலையத்துறை அமைச்சர் அவர் வந்து ஒட்டு மொத்தமா ஆயிரக்கணக்கான கோயில்களின் கும்பாபிஷேகத்தை ஸ்மெல் பண்ணிருக்காரு. இந்த காத்து டெல்லி வரைக்கும் போயிருக்கு. இந்த கும்பாபிஷேக காத்து டெல்லி வரைக்கும் போயிருக்கு. இன்னைக்கு உன் நிலைமை என்ன? உன் செங்கல் காயாயின்னு இருக்கு. அதனால தம்பி அண்ணாமலை, அவர் என்னோட 10 வயசு 12 வயசு கம்மியாக வருதான். அதனால தம்பின்னு சொல்றது தப்பு இல்லை. அதனால தம்பி பார்த்து பேசணும். பகல்ல பக்கம் பார்த்து பேசு, ராத்திரியில் அது கூட பேசாதுன்னு இருக்கான். நீ எந்த நேரமும் அந்த லண்டன் போயிட்டு வந்ததுலேருந்து அவனுக்கு பிடிச்சி கிடக்க பாருங்க அந்த பைத்தியம். ஐயோ ஐயோ, அவன் 1-2 கனவு காணல. சென்ட்ரல் மினிஸ்டர் கனவு காண்றான், கவர்னர் கனவு காண்றான். இருக்கிற எல்லா கனவையும் மொத்தமாக கண்டுட்டு இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அமித்ஷா சொன்னா கெட் அவுட், எடப்பாடி உள்ள வரான், நீ வெளியே போடுறான். அந்த எடப்பாடிக்கும் சொல்லிக் கொள்கிறேன், இன்றைக்கு அதிமுக அழிய போகிறது. எங்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். பிஜேபி அலைன்ஸ் ஏடிஎம்கேன்னு சொன்னா அதுக்காக நாங்கள் வேலை செய்யாமலாம் இருக்க மாட்டோம். வேலையை தொடங்கியாச்சு. எங்கள் மாவட்ட செயலாளர் வேலை தொடங்கி 3 மாதங்கள் ஆகிறது. இந்தியாவிலே ஒரு கட்சி 6 தொகுதியிலும் வேலைகளை எல்லாம் தமிழ்நாடு ஃபுல்லாக தொடங்கியாச்சு. ஆனால் ஒரு 6 தொகுதியிலும் இரவு பகலாக, நாளைக்கு காலையில் கூட இங்கே மோர் ஊற்றுறதுக்கு வராரு. அதே போல் நாளைக்கு காலையில் மரியாதைக்குரிய சகோதரர் அண்ணன் அகிலன் டிவிஷனில் அமுதக்கரங்கள் 500 பேருக்கு டிஃபனு. அண்ணன் சிட்கோ சேகர் தலைமையிலே அங்கே பார்க்கு, சிட்கோ பார்க்கு, அங்கே 500 பேருக்கு டிஃபனு. அது 6:30 மணி, இது 7 மணி. எங்கள் அண்ணன் 4:30 மணிக்கே எழுந்துருவார். எழுந்து ரெடியாகி என்னையா டிஃபன்லாம் போயிடுச்சா, டக்குன்னு வந்து கரெக்டாக 6:30 ஸ்பாட்டில் இருப்பார். இங்கே 1 மணி நேரம், அங்கே 1 மணி நேரம். திரும்பி 8:30 அங்கங்கே எங்கெங்கே மோர் ஊற்றுமோ எல்லாம் முடிச்சுட்டு சட்டசபையில் கரெக்டாக 9:30 கரெக்டாக அட்டண்டன்ஸ் போடக்கூடியவர் நம்ம அமைச்சர். அதனால் ஒவ்வொரு துறைகளிலும் என்ன நடந்தது, மோடி என்ன சொன்னார், எல்லாருக்கும் எவ்வளோ போடுறனாரு? 15 லட்சம். டேய், வெத்தலை பாக்கு ஒரு வாழைப்பழம் இது வாங்கிறதுக்கு 5 ஏதோ சங்கு மாதிரி ஊற்றுறான் பாரு. 15 ரூபாய்க்கு ஒரு வெத்தலை பாக்கு வாழைப்பழம் வாங்கிறது கூட இவன் காசு போடல. இந்தியாவில் ஏதாவது ஒரு திட்டத்தை மோடி செய்தார் என்று இந்திய நாட்டு மக்கள் 150 கோடி மக்கள் இதை அனுபவித்தார்கள் என்று சொல்ல முடியுமா? சொல்லுங்க. இன்றைக்கு எங்கள் முதல்வர், ஒரு மாநிலத்தை ஆளக்கூடிய முதல்வர் 46,737 கோடியை ஒதுக்கி இருக்கிறார். ஒரு இந்திய தேசத்தை 28 மாநிலங்கள் 8 யூனியன் பிரதேசங்களுக்கு சேர்த்து மோடி ஒதுக்கி இருக்கக்கூடிய தொகை 78,000 கோடி. ஒரு மாநிலத்துக்கு எவ்வளோ? 46,737 கோடி. நீ எதற்காக பிரதமர்? எங்க தளபதி பிரதமராக இருந்தால் இந்தியாவுக்கு 4 லட்சம் கோடியை ஒதுக்குவார். இன்றைக்கு எங்கள் தளபதி போன வாரம் சொன்னார், மாணவர்களுக்கு 2,000 ரூபாய், 20,000 ரூபாய் மதிப்புள்ள லேப்டாப் 2 லட்சம் மாணவர்களுக்கு வழங்கப்படும். இதற்கான தொகை இந்த ஆண்டு 2,000 கோடி ஒதுக்கப்படுகிறது. இது 25-26க்கான 2 லட்சம் மாணவர்களுக்கான தொகை என்று தொகையை ஒதுக்கிவிட்டு லேப்டாப்பை அறிவிக்கிறார் என்றால் எப்படிப்பட்ட முதல்வர்? நதிகளை தேசியமயமாக்க வேண்டும் என்று மோடி சொன்னாரா? ரஜினிகாந்த் பேசினாரா? 1 கோடி ரூபாய் தரேன்னு சொல்லி ரஜினிகாந்த் சொல்லி 9 வருஷம் ஆகுது. ஆட்சிக்கு வந்த ஒரே வருஷத்தில் இன்னைக்கு 11வது வருஷம். ஆட்சிக்கு வந்த 1.5 வருஷத்தில் சொன்னது, மோடி சொன்ன பொய்யில பெரிய பொய். இந்தியா முழுவதும் அனைத்து நதிகளையும் இணைப்பதற்கு 5.5 லட்சம் கோடி தேவைப்படுகிறது. நடிகர்களாகிய நீங்கள்லாம் ஏதாவது உதவி செய்யணும்னு சொன்னார். கரெக்டானே? உடனே சொன்னார், நான் வந்து 1 கோடி ரூபாய் நாளைக்கு காலையில் தரேன். அவருக்கு தெரியும் மோடி செய்ய மாட்டார்னு. அதனால ரஜினிகாந்த் அறிவிச்சிட்டாரு. இன்னைக்கு இங்க ஒரு ப்ரோ ஆடிங்கிறாரு. ப்ரோ இந்த படம்லாம் ஓடாது ப்ரோ. திமுக என்பது அன்னை இந்திரா காந்தியையே மன்னிப்பு கேட்க வைத்த இயக்கம். எமர்ஜென்சியை கொண்டு வந்த வேளையிலே அன்னை இந்திரா மன்னிப்பு கேட்டதற்கு பின்னால் தான் அந்த கூட்டணியை அமைத்தவர் முத்தமிழ் அறிஞர்
டாக்டர் கலைஞர் என்பதை பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். நீ யார் தம்பி? கூட்டம் முடிஞ்சவனே, ஒரு ஊரில் கூட்டம் முடிஞ்சவனே சொல்கிறேன்னு கோச்சுக்கானே இல்லை, இப்படி சொல்லக்கூடாது. அந்த திரிசாலா நான் பக்கத்தில் இருந்து பார்த்துருக்கேன், டை இல்லாமலாம். அதுக்கு டையெல்லாம் அடித்து அதை கூப்பிட்டுன்னு போயிடுறேன். இந்த இப்போ 4 நாள் முன்னாடி பொதுக்குழு எல்லாரும் சாப்பிட சொல்லிட்டு இவர் நேராக கீர்த்தி சுரேஷ் ரூம் போட்டு வச்சிருக்கான். செய் வெக்கமால செய் நாய், நீ எல்லாம் ஒரு ஆளு, உன் பின்னாடி இவ்வளோ ரசிகர். எந்த இளைஞராக இருந்தாலும் அறிவோடு நீங்கள் பயன்படுத்துங்கள். இங்கே தமிழ்நாட்டில் என்ன இல்லை, மும்மொழி கொள்கையை பற்றி என்ன பேசி என்ன போராட்டம் நடத்தியிருக்காரு சொல்லுங்க. இந்த இருமொழியை படித்ததால் தான் நம் பிள்ளைகள் அயர்லாந்திலே 5 லட்சம் வாங்குகிறார்கள், அமெரிக்காவிலே 10 லட்சம் வாங்குகிறார்கள். தமிழ்நாட்டு இளைஞர்கள் என்றால் ஐரோப்பிய கண்டத்திலே முதலிலே வேலை தருவது நமது தமிழ்நாட்டு சகோதரர்களுக்கு. காரணம் என்ன தெரியுங்களா? ஏல் யூனிவர்சிட்டியிலே பேரறிஞர் அண்ணா ஆங்கிலத்திலே இலக்கியத்திலே கேட்ட கேள்விக்கெல்லாம் டக் டக் என்று பதில் சொல்லி இந்த குள்ள மனிதன் அமெரிக்காவிலே பிறக்க வேண்டியவன் என்று பாராட்டினார்கள்.